என்ன சிஸ்டர் இது? குட் மார்னிங் சொன்னதுக்கு இப்படி கோவப்பட்டு அறையறீங்க? கொன்னே போட்டுருவேன். நீ நேத்து நைட்டு பண்ண வேலைக்கு நான் மட்டும் சரியான நேரத்துல கவனிக்காம இருந்திருந்தா இப்ப சொன்னியே குட் மார்னிங், அதெல்லாம் நமக்கு கிடையாது, பேட் மார்னிங் தான். சிஸ்டர், நீங்க ஏதோ லிப் மூமெண்ட்ல பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா காதுல கிர்ரு சவுண்ட் ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. சிஸ்டர், இப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு நைட்டு என்ன சிஸ்டர் நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு போதை. பொண்ண போதையாக்கி உன்கிட்ட இருந்து என்ன பத்தின உண்மைகளை வர வைக்கிறதுக்கு அந்த ஹாசினியும் ஸ்ரீஜாவும் திட்டம் போட்டு உனக்கு ஊத்தி ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தாளுங்க. நீ மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருந்த. உனக்கு போதை தலைக்கேறி போய் நான் மாயா இல்ல அப்படிங்கிற உண்மையை உளர பார்த்தேன். அப்படியா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் உண்மையெல்லாம் உளர பார்த்தேனா? ஆமா, அந்த சமயத்துல கரெக்டா நான் அங்க வந்துட்டேன். பவர் ஆஃப் பண்ணி உன் தலையில நான் தான் தண்ணிய கொண்டு வந்து ஊத்துனேன். ஓ, நீங்க தான் தலையில தண்ணி ஊத்துனதா? அந்த அளவுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. நான் கூட நினைச்சேன் சிஸ்டர், என்னவோ ஹெவியா மழை கொண்டுது, அதுல வீட்டுக்குள்ளார வெள்ளம் வந்துருச்சு, அதனாலதான் காதுக்குள்ளார தண்ணி ஏறிடுச்சு நினைச்சேன் சிஸ்டர். இவ்வளவு நடந்திருக்குதா சிஸ்டர்? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல சிஸ்டர். சிஸ்டர், ராத்திரி பூரா அந்த ஈரத்திலேயே தலைய வச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஃபுல்லா தண்ணி ஏறி இருக்கும் போல இருக்குது சிஸ்டர். தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்குது, ஒரே வலி. இப்ப அதுதான் முக்கியமா உனக்கு? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? சாரி. சாரி மூஞ்சி. இத பார், இப்படி ஏதாவது நடந்து நீ உளறி கொட்டுவன்னு தெரிஞ்சுதான் என்ன பத்தின உண்மைய உன்கிட்ட சொல்லாமையே நான் வச்சிருந்தேன். நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன் சிஸ்டர். உங்க வேலை சத்தியம். சாரி சிஸ்டர், இனிமே அந்த பொரி உருண்டையும் பச்சோந்தியும் பச்சை தண்ணியா கொடுத்தா கூட பார்த்து பத்திரமா டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் குடிப்பேன் சிஸ்டர். இந்த மாயா என்னோட இன்னொரு ஜென்மம். தாராவா தோத்து போனா இப்ப மாயாவா இன்னொரு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறதே அந்த குழந்தை தேவியையும் மாரியையும் அழிக்கிறதுக்காக தான். இதுக்கு முன்னால ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோபப்படாதீங்க சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். ஓஹோ, எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி என்கிட்டயும் சொல்றீங்களா? ஓகே, கம் டு த பாயிண்ட். எனக்கு தேவை பணம், அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க கொடுக்கலன்னா என்ன, யாருக்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா தம்பி, மிரட்டுறீங்களா? மிரட்டல தாரா மேடம், உண்மைய சொன்னேன். நான் இப்பவே நேரா சூர்யா சாரோட ஆபீஸ்க்கு போறேன். சூர்யாவை பார்த்து என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கிறது மாயா இல்ல தாராதாங்கிற உண்மைய சொல்ல போறேன். செத்து அடக்கம் பண்ணப்பட்ட தாரா எப்படி உயிர் பொழைச்சு காசி வரைக்கும் போனாங்கிற உண்மைய சொல்ல போறேன். என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தையும் காட்ட போறேன். சூப்பர் மேடம், நான் ஏதோ மிரட்டலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல நான் சூர்யாவோட ஆபீஸ்ல இருப்பேன். பாய். சார், நான் எந்த மாடுலேஷன் சொன்னாலும் அவங்க தாராங்கிற உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உடனே கிளம்பி சூர்யாவோட ஆபீஸ்க்கு போங்க. அரை மணி நேரத்துக்குள்ள அவங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுவாங்க. ஓகே சார். இந்தாங்க, இதுதான் சூர்யாவோட கார்டு. நீங்க உடனே கிளம்பி இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போங்க. ஓகே சார். யாரு சிஸ்டர்? என்ன மறுபடியும் உங்களை மிரட்டுறாங்களா? ஒரே யோசனையா இருக்கிறீங்க. கண்டிப்பா இது அந்த பூங்குன்றனோட வேலையா தான் இருக்கும். இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, நேரா சூர்யா ஆபீஸ்க்கு போ.
அங்க புதுசா யாராவது சூர்யாவை பார்க்க வந்திருந்தா அங்க இருந்து எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே சிஸ்டர், நான் இப்பவே போறேன். சீக்கிரம். இந்தாங்க, ஜூஸ் சாப்பிடுங்க. கோவப்படாதீங்க சிஸ்டர். ஹலோ மாரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்ல இருக்கிறது மாயா இல்ல தாராதாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, வேற ஒரு ஆளை வச்சு தாரா அத்தை கிட்ட போன்ல பேச போறேன்னு சொன்னீங்க. ஒரு ஆளை வச்சு தாரா கிட்ட போன்ல பேச வச்சேன். என்னாச்சு? நீங்க விரிச்ச வலையில தாரா அத்தை சிக்கிட்டாங்களா? கூடி சீக்கிரத்துல சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க சார்? அன்னைக்கு நான் போன்ல பேசும்போது தாரா என்கிட்ட எப்படி புடி கொடுக்காம பேசினாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் என் ஆளுகிட்ட பேசியிருக்காங்க. என்னோட ஆளு இன்னும் 1/2 மணி நேரத்துல சூர்யாவோட ஆபீஸுக்கு போய் சூர்யா கிட்ட உங்களை பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்லி அதுக்கான ஆதாரத்தை காட்ட போறோம்னு சொல்லியிருக்காரு. என் ஆளை நான் சூர்யாவோட ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதனால தாரா பயந்து போய் என் ஆளை சூர்யாவை பாக்குறத தடுக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வருவாங்க. இல்ல சார், தாரா அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க அங்க வரமாட்டாங்க. இல்ல மாதிரி என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்தா இன்னும் 1/2 மணி நேரத்துல என் ஆளுக்கு போன் பண்ணி நீ கேட்ட பணத்தை தரேன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. தாரா பேரம் பேசி பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டா போதும். அது ஆதாரமா சூர்யா கிட்ட காமிச்சு வந்திருக்கிறது தாராதான்னு நிரூபிச்சு காட்டிடுவேன். சரி மாதிரி, நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார்.